அக்குபஞ்சர் இல்லம் 2001 போசார் அவர்களால் துவங்கப்பட்டது முதல்ல. அப்போ இந்த கிளினிக்கோட பேர் அக்குபஞ்சர் ஹீலிங் ரிசார்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. எனக்கு அந்த பேரும் அந்த பேர் பலகையும் இன்னும் நினைவில் இருக்கு. அதுக்கு பின்னால அந்த பேரெல்லாம் ஒரே மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடலின் அடிப்படையில் அக்குபஞ்சர் இல்லம் அது நலம் தரும் இல்லமாக இருக்க வேண்டும், இங்கே வர்றவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே நல்லா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு விருப்பத்தோடு அக்குபஞ்சர் இல்லம் அப்படிங்கிற பெயரோடு கம்பத்தில் போசார் அவர்கள் முதல் முறையாக அந்த அக்குபஞ்சர் இல்லத்தை துவங்கினார்கள். அப்புறம் தொடர்ந்து சில இல்லங்கள் தேனி, மதுரை இப்படி வந்தது. அப்படி 8வது இல்லமாக கோயம்புத்தூர்ல உமா சார் அவர்கள் ஆர்எஸ்புரத்துல துவங்கினாங்க நினைக்கிறேன். முதல் இல்லம் ஆர்எஸ்புரம். அந்த அக்குபஞ்சர் இல்லம் அப்படின்னு சொல்லும்போது இங்க கோயம்புத்தூருக்கு எப்போ வந்தோம்னாலும் அக்குபஞ்சர் இல்லத்துல தங்கிட்டு தான் வருவோம். அங்க உள்ள ரூம்லாம் இருக்கும் தங்குறதுக்குரிய வசதியோடு. நாங்க அப்ப பேசிக்கிட்டோம், அக்குபஞ்சர் இல்லம் தமிழ்நாடு முழுக்க இருக்கணும், அக்கு ஹீலர்கள் எங்க இருந்து எங்க போனாலும் தங்குற வசதி அங்க இருக்கணும். அதனால எதிர்காலத்துல அக்குபஞ்சர் இல்லங்கள் அக்கு ஹீலர்களுடைய இல்லங்களாக செயல்படுற மாதிரியான ஒரு நோக்கம் இருந்தது. அதோட தொடர்ச்சியாக இது உருவாயிருக்கு. விரைவில் தங்குற வசதியோடு கூடிய பேஷண்ட் தங்குறதுக்கு இல்லை, ஹீலர்கள் தங்குறது. பேஷண்ட் வீட்டில் தான் தங்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சரியாக அவங்க போயிருந்தோம். நம்ம தங்க வச்சு சிகிச்சை கொடுக்கறது எப்பவுமே இல்லை. அக்குபஞ்சர் ஹீலர்கள் ஊர்தோறும் பயணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஊராக பயணிக்கும் போது அக்குபஞ்சர் இல்லம் இருக்கும் இடமெல்லாம் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா அக்குபஞ்சர் இல்லங்களும் தங்கும் வசதியுடனான இல்லமாக, உண்மையான ஒரு இல்லமாக மாற வேண்டுங்கிற அடிப்படையில் தான் முதல் இல்லம் அப்படி துவங்கியது. அதனுடைய ஒரு நிலையாக இன்னைக்கு கோவையில் போத்தனூர் மெயின் ரோடு, இதே மெயின் ரோட்டில் பல இடங்கள்ல இந்த இல்லம் மாறி மாறி இருந்திருக்கு. கமம் அகாடமி பல இடங்கள்ல மாறி மாறி இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு சொந்த இடத்தோடு இது துவங்கியிருக்கிறது கமம் அகாடமி கல்வி குழுமம் அக்குபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சியோடு நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி அக்குபஞ்சர் இல்லம் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் பெரும்பாலும் நம்ம ஹீலர்கள் தான் இங்கே இருக்கிறோம். குறைந்த நபர்கள் தான் உறவினர்களாகவும் அக்குபஞ்சர் அறிமுகம் அல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னாலே இங்கே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. அப்போ அக்குபஞ்சர் சிகிச்சையை முன்வைத்து இந்த இல்லம் துவங்கப்பட்டாலும் கூட இங்கே போகிறவங்க போசார் சொன்ன மாதிரி சில சிகிச்சைகளுக்கு பிறகு நோய் குணமாயிடும். நோய் பற்றிய அறிவும் அவர்கள் பெற்று நோய் வராத நிலைக்கு உயர வேண்டும்ங்கிறது தான் நம்ம அமைப்பினுடைய நோக்கம். மருந்தே இல்லாத உடல் நலம், மருத்துவமே தேவையற்ற மனித குலம் அப்படிங்கிறதா நம்ம ஹீலர்கள் கூட்டமைப்பினுடைய நோக்கம். அதை செயல்படுத்துவதற்காக அக்குபஞ்சர் சிகிச்சை அளிக்கும் தேவை கூட இருக்கவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இல்லங்கள் ஊர்தோறும் உருவாகுது. இது வித்தியாசமா இருக்கும். ஒரு மருத்துவ முறையை பரப்புவதற்காக தான் ஒரு கிளினிக் வைப்பாங்க. ஆனா அக்குபஞ்சர் இல்லம் தோங்குறது எதுக்காக அப்படின்னா இந்த மருத்துவ முறை பரப்புவதுங்கிறது முதல் நோக்கம். 2வது நோக்கம் உடல் நலம் அவங்கவுங்களாலேயே மீட்கப்பட வேண்டும். இன்னொரு மனிதனுடைய உதவி இல்லாமலேயே இயற்கையினுடைய படைப்பு எப்படியோ அதே அடிப்படையில் அவங்கவுங்களே சுயமாக நலம் பெறும் வழிகளை தெரிந்து கொண்டு அவங்கவுங்களே மருத்துவராக மாற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அக்குபஞ்சர் இல்லங்களினுடைய இயக்கம் இருக்கு. இதை முழுதாக புரிந்து கொண்ட அக்கு ஹீலர்கள் தான் அக்குபஞ்சர் இல்லத்தை நோக்கி நகர்ந்து வர்றாங்க. ஹீலிகளும் அப்படிதான். இங்கே சிகிச்சைக்காக வர்ற ஒவ்வொருத்தருமே கூட ஒரு மற்ற மருத்துவ முறைகளினுடைய ஒரு ஆயுள் சந்தா போட்ட உறுப்பினர் மாதிரி இல்லாமல் சில செட்டிங்ல குணமாகி புதிய நபர்களை இங்கே அலோபதியிலிருந்து அல்லது வேறு மருத்துவங்கள்லேருந்து மருத்துவங்கள்லேருந்து மருந்தற்ற மருத்துவத்தை நோக்கி உருமாற்றும் வேலையாக கிட்டத்தட்ட மதமாற்றம் மாதிரி மனம் மாற்றம் செய்யும் வேலையை தான் அக்குவீனர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. மதமாற்றம் கூட ஈஸி, வெவ்வேறு விஷயங்களை சொல்லி ஈஸியாக மாற்றிடலாம்னு வச்சுக்கோங்க. மனமாற்றம் ஈஸியானது இல்லை. அதில் மருத்துவ மாற்றம்ங்கிறது இன்னைக்கு ஏதோ அறிவியல் அப்படின்னா வெறும் மிஷின்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையான அறிவியல்ங்கிறது மனித அறிவுக்கு முழுவதும் புரியக்கூடிய, மனித அறிவு என்ன கேள்வி கேட்டாலும் பதிலளிக்கக்கூடிய முற்றிலும் ஏற்புடைய ஒன்றின் பெயர் தான் அறிவியல். அதுதான் தமிழ் சொல்லுது. அறிவியல் அப்படின்னா அறிவுக்கு புரியணும். முதல்ல ஏதோ ஒரு மிஷின் சொல்றதுக்கு பேர் அறிவியல் இல்லை, அது எந்திரவியல். அப்ப அறிவியலுக்கு துணையாக எந்திரங்களை பயன்படுத்தலாம். ஆனா எந்திரங்களுக்கு துணையாக அறிவை எப்படி பயன்படுத்த முடியும்? இன்னைக்கு இருக்கிற மருத்துவ முறை பல மூத்த விஞ்ஞானிகள் சொல்லியதை போல மருத்துவ முறை மனிதர்களிடமிருந்து அப்பாற்பட்டு தொழில்நுட்பத்திற்குள் சிக்கிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா பொது முடக்க காலத்துல ஒரு கரண்ட் கட்டுல ஒரே ஹாஸ்பிட்டல்ல 18 பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க.
அப்போ முன்னாடியெல்லாம் வந்து இயற்கை நினைச்சாதான் இறக்கும், இறைவனுடைய ஒரு நாட்டத்தில் தான் இறப்பு நடக்கும் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு கரண்ட் ஃப்ளக்ல கொண்டு போய் மாட்டி வச்சுட்டாங்க. ஒரு கரண்ட்டை அப்போ எந்த அளவுக்கு மனிதர்கள் அவங்களுடைய உயிரையும் உடலையும் இந்த இயற்கை வாழ்வியலையும் துச்சமாக மதிச்சு ஒரு மிஷின் ஆஃப் பண்ணா செத்து போயிடுவாங்கிற அளவுக்கு எந்திரங்களினுடைய அடிமையாக, மருந்துகளினுடைய அடிமையாக, மனிதர்களுடைய அடிமையாக மாற்றப்பட்ட மனிதர்களாக நம்ம வாழ்ந்துட்டோம். நம்ம முதல்ல மருந்துகள்ல இருந்து வெளியே வர்றது, அதுக்கப்புறமாக மருந்து இல்லாத மருத்துவத்திலிருந்தும் வெளியே வர்றது. அப்போ ஒரு முழுமையான நிறைவான மனநிறைவோடு கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து அக்குபஞ்சர் வாழ்வியல் வந்து கற்பிக்கிறது. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள், மனிதர்களுடைய எல்லா நாடுகளில் இருந்த முன்னோர்களும் சரி, அரேபியாவில் இருந்தவர்கள் அல்லது இங்கே இந்தியாவில் பிறந்தவர்கள், உலகத்தினுடைய மிக தொன்மையான மொழிகளை பேசிக் கொண்டிருந்த எல்லா முன்னோர்களுக்குமே இயற்கையான வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் தெரிஞ்சிருந்துச்சு. நம்ம இடைக்காலத்தில் அதை மறந்து போயிட்டோம். நேற்று காலை ஒரு கண்டுபிடிப்பு வெளியே இருக்கு, கீழர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மனுஷனே கூட எப்ப தண்ணி குடிப்பான் அப்படின்னா தாகம் இருந்தா தண்ணி குடிப்பான். இடைக்காலத்துல ஒரு 200 வருஷமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெயில் காலத்துல தண்ணி கூடுதலா குடிக்கணும், ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குடிக்கணும், 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பழகி வச்சிருக்காங்க. நம்முடைய குழந்தைகள் அல்லது நம்மளோட இருக்கக்கூடிய ஆரோக்கியம் தேடுகிற நபர்கள் எல்லாருக்குமே தாகம் இருந்தா தண்ணி குடிங்கிறத தான் சொல்லிட்டே இருக்கோம். இது காலங்காலமான வழக்கம். இடையில வந்துதான் 1.5 லிட்டர், 1.25 லிட்டர், 2.5 லிட்டர் இப்படிலாம் கூட்டி கணக்குக்குள்ள கொண்டு வந்தாங்க. நேற்று காலை வெளியாகிருக்கிற ஒரு ஆய்வு முடிவு, தேவைக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறது நோயை வரவழைக்கும், தேவைக்கு குறைவா தண்ணி குடிக்கிறது நோயை வரவழைக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டுபிடிச்சிட்டாங்க 5000 வருஷம் கழிச்சு ஒரு வழியா. அப்ப எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த விஞ்ஞானியை பார்த்து கேட்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீர் தேவை மாறுபடும், அதனால தனித்தனியா தான் தண்ணி குடிக்கணும். ஆமா, தனித்தனியா தான் குடிச்சிட்டு இருக்கோம். எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பொது கணக்கு இதுக்கு ஒத்து வராது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உடம்புல இருக்க இயற்கையான சென்சார் சிஸ்டம் வந்து அதுதான் தாகத்தை தெரிவிக்கும், தவிக்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்பதான் வந்திருக்காங்க. இந்த ரமணா படத்துல சொல்லுவாங்கல்ல, இப்பதான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு, அந்த மாதிரி இப்பதான் வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஒரு ட்விஸ்ட், வயதானவர்களுக்கு தாகத்தை உணர முடியாது அப்படின்னு அந்த கண்டுபிடிப்பினுடைய பின் விளைவாக ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. சில ஹீலர்கள் கேட்டாங்க, அப்ப தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும், ஆனா வயசானவங்களுக்கு தண்ணி தவிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. 5000 வருஷம் இருக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கு, இன்னொரு 500 வருஷம் ஆகும் வயசானவங்களுக்கும் சரியா தான் தண்ணி தவிக்கும்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப ஏற்கனவே இயற்கையாக பசிச்சா சாப்பிடணும், தாகம் இருந்தா தண்ணி குடிக்கணும் இல்லையா, ஒரு உடல் தொந்தரவு வந்தா பசியையும் தாகத்தையும் கவனித்து ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப புதுசு இல்லை. நாம் பின்பற்றுகிற பல்வேறு வழிபாட்டு முறைகளில், மதங்களில், தத்துவங்களில் காலங்காலமாக சொல்லப்பட்ட விஷயம்தான். அதை சரியா பின்பற்றினாலே மருத்துவம் ஒன்று தேவைப்படுது. எல்லாரும் அவங்கவுங்க வழிமுறைகளை விட்டுட்டு இடைக்காலத்துல அறிவு அப்படிங்கிற பெயரால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கைகள், அறிவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதே மாதிரி அறிவியலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சொல்லப்படுற கருத்துக்களை வச்சுட்டு நம்ம இயற்கை அறிவை நம்மளே சீர்குலைச்சுக்கிட்டோம். அதை மறுபடியும் நினைவூட்டுவதற்காக தான் அக்குபஞ்சர் ஹீலர்கள், அக்குபஞ்சர் இல்லங்களின் வழியாக சிகிச்சை கொடுத்துட்டு, வெறுமனே வந்து பசிச்சு சாப்பிடுங்க சரியா போயிடும்னு சொன்னா நம்புற சூழ்நிலையில நம்ம மனநிலை இல்லை. அதனால அவங்களுக்கு ஒரு சிகிச்சை கொடுத்து அவங்க உடல் சரியாகிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சொன்னா அதுக்கப்புறம் பசிச்சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் அக்குபஞ்சர் இல்லங்கள் வழியாக இந்த விழிப்புணர்வு பணியையும் சிகிச்சை பணியையும் தொடர்ந்து நடத்திட்டு. அந்த காலத்துல சீனாவில் ஒரு பழக்கம் இருந்தது, இந்தியாவிலையும் அதே மாதிரியான பழக்கம் இருந்தது. நீங்க சின்ன வயசுல பார்த்துருக்கலாம், வீட்டில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்க வீடுகளில் அறுவடை வந்து சேர்ந்தோடனே அவங்களுக்காக வேலை செஞ்ச சலவை தொழிலாளிகளுக்கு இத்தனை மரக்கால் அரிசி இப்படி கொடுப்பாங்க. இதே மாதிரி அந்த வீட்டுக்காக மருத்துவம் செய்யற மருத்துவருக்கும் இத்தனை மரக்கால் அரிசின்னு கொடுப்பாங்க. இதே பழக்கம் சீனாவிலையும் இருந்திருக்கு. சீனாவில் என்ன பழக்கம்னா, அங்கே வர்ற விவசாய பொருட்களை அவங்க குடும்பத்துக்காக உழைத்த பல நபர்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதுல குடும்ப மருத்துவர் ஒருத்தர், குடும்ப மருத்துவருக்கு மட்டும் அளவு வித்தியாசம் இருக்கு. துணி நிறைய துவைச்சாங்கன்னா நிறைய அதிகமான கூலி கொடுக்கணும் சலவை தொழிலாளர்களுக்கு. மருத்துவர்கள்ல இந்த குடும்பத்துல நோய் அடிக்கடி வந்து அதிகமான சிகிச்சை கொடுத்தாருன்னா அந்த மருத்துவருடைய கூலியை குறைச்சிடுவாங்க. சீன பழக்கம். மருத்துவர் எதுக்கு வச்சிருக்கோம்? ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இல்ல, நோய் வராம பாத்துக்கிறதுக்கு. அப்ப என் குடும்பத்துல இவ்வளவு நோய் வந்திருக்குன்னா யாரு காரணம்? குடும்ப மருத்துவர் அப்படின்னு சீனா வந்து இடத்தால 500 ஆண்டுகளுக்கு முன்னாவே. அப்ப ரொம்ப கம்மியான கூலி வாங்குற மருத்துவர் வந்து மோசமான மருத்துவர்.
ஏன்னா நோய் வராம அவரால் பார்த்துக்கிற முடியல. அப்ப சிகிச்சை கொடுக்கறதுக்கு வந்து கட்டணம் கொடுக்கறதுங்கிறது பிற்கால முறை. சிகிச்சை பெறாம இருக்கிறதுக்கு கட்டணம் தருவதுதான் சரியான முறை இல்லையா? அப்ப அக்கு ஹீலர்கள் நம்ம என்ன செய்யறோம்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு வராதீங்க, பசிச்சா சாப்பிடுங்க, உங்க உடலுக்குள்ள இருக்க அறிவை மட்டும் கவனிங்க. உடலினுடைய இயல்பு அறிவு இருக்குல்ல, அது சொல்லும் எப்ப தூங்கணும், எப்ப சாப்பிடணும், எப்ப தண்ணி குடிக்கணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும், எல்லாத்தையும் சொல்லும். அதை கவனிச்சு நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா வேற ஒன்றும் தேவையில்லை. அதை பழகிற வரைக்கும் இங்க வந்து போங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில் இந்த அக்குபஞ்சர் இல்லமும் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இந்த பணியை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஏராளமான அக்குஹீலர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக இந்த அக்குபஞ்சர் இல்லம் திகழும். உலகத்தினுடைய 2வது பெரிய மருத்துவ முறை இது. நமக்கு தெரிஞ்ச ஒரு அலோபதி தவிர ஒரு 6 மருத்துவ முறைகள் பேர் தெரியும். சித்த மருத்துவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டை தாண்டி இல்லை. ஆயுர்வேதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவை தாண்டி இல்லை. இயற்கை மருத்துவம்னா 2-3 நாடுகள் மட்டும்தான் இருக்கு. ஹோமியோபதி பிறந்த நாட்டிலேயே இப்ப இல்லை, ஜெர்மனிலே இப்ப இல்லை ஹோமியோபதி வார்ஷோப். இன்னைக்கு அலோபதியினுடைய தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. உலகத்தினுடைய 2வது மருத்துவ முறையாக அக்குபஞ்சர் 179 நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டது. உலக சுகாதார நிறுவனம் அதை அறிவிச்சிருக்காங்க. நாம் உலகத்தினுடைய 2வது பெரிய மருத்துவ முறைன்னு சொல்றது மட்டும் இல்ல, உலகத்தின் சரியான முதல் மருத்துவ முறையாக. நம்பர்ல இங்க விஷயம் இல்லை, 1, 2ங்கிறதுலாம் விஷயம் இல்லை. ஆனா பெரும்பாலான மக்கள் பின்பற்றுகிற மருத்துவ முறையாக இல்லாமல் போனாலும் கூட பின்பற்றுகிற அனைவரும் முழுமையாக பின்பற்றுவார்கள், இயற்கை வழிக்கு வந்து விடுவார்கள் அப்படிங்கிற நம்பகமான ஒரு மருத்துவ முறையாக இது மாற வேண்டும். அதை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்றோம். அந்த பயணத்தை இது போன்ற அக்குபஞ்சர் இல்லங்கள் இன்னும் வந்து ஒரு புத்துணர்வை நமக்கு கொடுக்கும். இந்த கோவையில் போத்தனூரில் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய, அதுவும் நம்ம உமர் சார் வந்து ஒரு மருந்து ஆளுநர், ஃபார்மசிஸ்டா படிச்சுட்டு அந்த மருந்து வேணான்னு சொல்றது அவர் அளவுக்கு சொல்லலாம். மருந்து வேணாம், அது சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியும். படிச்சவர் சொல்றது இல்லை. இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் வந்து அக்குபஞ்சர் படிப்பதற்காக கம்மம் அகாடமிக்கு வந்திருந்தார். 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓராண்டு படிச்சவர், கம்மம் அகாடமியினுடைய மாணவர். அவர் படிக்கும் போது நானும் போசார்னு சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு சொன்னோன்னே புரிஞ்சிருது இல்லை, இதையே 1 வருஷம் உட்காந்து படிக்கணும்னு சொல்றீங்க, ஒரு 4 நாள் படிச்சா போதும்ல அப்படின்னு. அவர் நம்மாழ்வார் ஐயா சொல்றாரு, நான் விவசாயத்துல PhD இன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துல நான் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன். இப்ப நான் விவசாயம் பத்தி சொன்னா அந்த உலகம் நம்பும், மருத்துவம் பத்தி நான் சொன்னா யாராவது நம்புவாங்க, அப்ப நான் மருத்துவம் படிப்பேன், படிச்சுட்டு சொல்லுவேன், அப்பதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் உமர் சார் வந்து ஃபார்மசி படிச்சவர் இல்லையா? ஃபார்மசி படிச்சுட்டு இந்த மருந்துனால வந்து இது உடம்புக்கு நன்மை தராதுங்கிறது மட்டும் இல்ல, இது மிக மோசமான தீமையை தரக்கூடியது, இது நஞ்சு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதை தொடர்ந்து மாற்று சொல்லணும்ல. ஒரு மருந்து சாப்பிட்டு ஒரு தடவை இதை சாப்பிடாதீங்க விஷம்னு சொல்லிடலாம், நிறுத்திடுவாங்க. அப்ப என்ன செய்யணும்? இப்ப தொந்தரவா இருக்குல்ல, அதுக்கு என்ன வழின்னு கேட்டா அதுக்கு இதுதான் வழின்னு சொல்றது ஒரு அக்குஹீலர்னாலதான் நீக்க முடியும். ஒரு மருந்தை நிறுத்த சொல்லக்கூடிய ஒரே தைரியம் உலக அளவில் அக்குஹீலர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நமக்கு நம்ம பாரம்பரியமாக முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த பாரம்பரிய உடலியல் அநேகமாக யாருக்கும் தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். கம்மம் அகாடமியினுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு அக்குஹீலர்களுக்கும் மட்டும்தான் பாரம்பரிய உடலியலினுடைய முழுமை வந்து புரிஞ்சிருக்கு. அந்த முழுமை புரிஞ்சவங்க மட்டும்தான் ரொம்ப தைரியமா சொல்ல முடியும், இந்த மருந்து வேண்டாம், இதை நிறுத்தினாதான் சரியாகும் அப்படிங்கிறத தைரியத்தோடு நம்ம சொல்றது வெறும் நம்பிக்கையில் இல்லை, இயற்கை பற்றிய நம்முடைய புரிதலில். அந்த புரிதலினுடைய தொடர்ச்சியை கோவையில் போசார் உமர் சார் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச போது, பிராக்டிஸ் பண்ண லேட் பண்ணப்ப சொன்னாரு, இங்க அக்குபஞ்சர் கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்றது வந்து, கோயம்புத்தூர் வந்து ஒரு பொட்டன்சியல் ஏரியா. இங்க நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போறது கூட உங்களுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அதை அடுத்து 2 ஆண்டுகள்லயே அதை வந்து உமர் சார் உணர்ந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா தான் இங்க அக்குபஞ்சர் இல்லம் உருவாக்கி பல இடங்கள்ல இருந்ததை ஒருங்கிணைச்சு இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்க பல அக்குபஞ்சர் இல்லங்கள் இருக்கு. ஆனா முதல் அடையாளமாக அக்குபஞ்சர் இல்லங்கள் கூட்டமைப்பினுடைய தலைவரும் கம்மம் அகாடமியினுடைய கல்வி ஒருங்கிணைப்பாளருமான நம்ம கோவை PM உமர் ஃபரூக் அவர்களுடைய இந்த அக்குபஞ்சர் இல்லம் விளங்குகிறது. இன்னும் தமிழ்நாட்டிலேயே சில அக்குபஞ்சர் இல்லங்கள் பொதுவாக சொன்னோன்னே படிச்சுன்னு தெரிகிற மாதிரியான இடத்துக்கு நம்ம நகரணும். எல்லா அக்குபஞ்சர் இல்லம்னு சொன்ன உடனேயே அங்க போகலாம், ஹீலரோட பேரே தேவையில்லை, அக்குபஞ்சர் இல்லம்னு போட்டுதான் அங்க நம்பி போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு பயணத்தின் முக்கியமான ஒரு நிறுத்தமாக இந்த அக்குபஞ்சர் இல்ல திறப்பு விழாவை
ஹீலர்கள் கூட்டமைப்பின் சார்பாகவும் கம்பம் அகாடமியின் சார்பாகவும் புரிந்து கொள்கிறேன். வந்திருக்க இந்த விழாவிற்கு வந்திருந்து இந்த மகிழ்ச்சியில் பங்கேற்ற தொடர்ந்து விழிப்புணர்வை இன்னும் உத்வேகத்தோடு செய்ய போகிற அனைத்து ஹீலர்களுக்கும் ஹீலர்கள் கூட்டமைப்பின் சார்பாகவும் கம்பம் அகாடமியின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி.